மாலை வணக்கம். கரூரில் ஏற்பட்ட மனிதர்களால் பேரழிவு 41 பேர் கோர விபத்தில் விதிப்பட்டு உயிரிழந்தார்கள். 2 குழந்தைகள், 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இடங்களையும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சம்பவத்துக்கு முழுக்க யார் காரணம் கேட்டீங்கன்னா, அந்த கரூரில் ஏற்பாட்டால் மாவட்ட மதியழகன், 2வது குஷியான மாநில செயலாளர் துணை செயலாளர் ஆதவர்ஜினா, தேர்தல் குழு பொறுப்பாளர் நிர்மல் குமார், அந்த கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர். கடைசியாக நடிகர் விஜய். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டன்றது சில பேருக்கு தெரியாது. அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் அந்த துறையில் தான் தொழில் பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் ஒரு சம்பவத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் தன் கடமை செய்யும். இதில் தமிழக அரசோ காவல்துறையோ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, வருகிற 2026 திமுக வராது, ஆட்சி அமைக்காது. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, வீட்டு வரி உயர்வு, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி சில காரணங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஊழல் என்று சொல்றதுக்கு இதுவரையிலும் யாரும் ஊழல் செய்யவில்லை. அந்த ஊழல் செய்தவர்களை கைது செய்யவில்லை. கைது செய்து சட்டத்திற்குள் நிறுத்தவில்லை. அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து யாரும் அவர்களுக்கு தண்டனை வழங்க, எந்த கோர்ட்டும் தண்டனை வழங்கவில்லை. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இலவச பஸ்ஸு மகளிருக்கு 1000 ரூபாய், இது ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு தருமான்னு கேட்டால் எனக்கு இருக்கோம். வரவேற்பு கேட்டால் அது கிடையாது. இருக்கும், 30% இருக்கும். அதனால் வருகின்ற தேர்தல் திமுக, அதிமுக தான் போட்டியை தவிர வேற எந்த கட்சிகளுக்கும் கிடையாது. நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் ஓட்டு சதவீதம் 10%. விஜய் தனியார் எதிர்பார்க்கல. இந்த சம்பவத்தினால விஜய் கூட்டணி வைக்கணும், பிஜேபி அரசியல் எண்ணமே கிடையாது. இந்த மற்ற கட்சிகளை விஜயை வச்சு சாதகமாக பயன்படுத்திக்க பார்க்குறாங்களோ. நான் பார்த்த வரையில் 9 சட்டமன்ற தொகுதியை சந்திச்சிருக்கிறேன். 45 வருஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி எப்பவுமே தமிழ்நாட்டில் மாறி மாறி தான் வரும். திமுக, அதிமுக. இதில் அதனால திமுகவை 2 தடவை வந்தது ஆட்சி தொடர்ந்து. முதல் தடவை வருஷம் என்ன ஆயிடுச்சு கேட்டால், முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் திமுகவுடைய அறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியை கலைச்சி விட்டார். மீண்டும் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதே போலதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2 முறை தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். இந்த நடுவில் காலகட்டத்தில் திமுக 5 வருஷம் 5 மைனஸ் எல்லாம் மாற்று கட்சி. வேறு எந்த மாற்று கட்சியும் தமிழ்நாட்டில் வர முடியாது. வரவும் மக்கள் விடமாட்டாங்க. கண்டிப்பாக இந்த தேர்தல் 2026 உலகமே எதிர்பார்க்கிற அளவில் இருக்கும். விஜய் இப்போ கரூர் போத்துக்கு சில கோரிக்கைகளை வச்சுக்கிறாரு காவல்துறையும். நான் விஜயை பார்த்து கேட்குறேன், நீ என்ன அகில உலக தலைவரா இல்லை பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அல்கொய்தா தீவிரவாதிகள், காலிஸ்தான் தீவிரவாதிகள் உன்னை சுட்டு உள்ள சாகடிக்கிறதுக்கு
முழுக்கு மத்திய பாதுகாப்பு படை, ஒய் பிரிவு பாதுகாப்பு. இது உங்களுடைய வெட்டி பந்தா. துபாயிலிருந்து பவுன்சர், அதுவும் வெட்டி பந்தா. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க சொல்ல, நான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க சொல்ல வந்து ஊரோட பிரசாந்த் நான் பார்த்துக்கிறேன், போயிடுறேன். அவர் கூட இருந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சினிமாவில் இருந்த 2 நடிகர்கள் ஜஸ்டின் மற்றும் சில பேர், அவர் தான் எம்ஜிஆருடைய பாட்டிக்காட்ட பாதுகாவலர். போலீஸ் கூட பாதுகாவலர் எம்ஜிஆர் வச்சுக்கல. அதுதான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரே வேட்டியை மச்சி கட்டிக்கிட்டு சண்டை போடுவார். டைம் முடிஞ்சிச்சுண்ணா. ஒரு கடந்த 1 வாரத்துக்கு முன்பு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கார் ஹைகோர்ட்டில் வந்து பணிபுரியும் ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞர் மீது வண்டி மீது மோதிவிட்டது. அவர் வந்து இறங்கி போய் யாரு கேட்கிறாப்ல, அது யாராக இருந்தாலும் கேட்கறது இயல்பு, யாருக்கு கேட்காம இருக்க மாட்டாங்க. உடனே அவருக்கு வந்த குண்டர் படை பாதுகாப்பு ஆட்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் அவரை அடித்து சரமறையாக விட்டார்கள். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் இவர் எம்பி என்ற முறையில் திமுக கூட்டணியில் வந்து பங்கு வகிக்கிறார் என்ற காரணம் எஃப்ஐஆர் முதல் தகவலுக்கு கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கலை. இது ரொம்பவும் வந்து கண்டிக்கத்தக்கது. ஒரு தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், அதை பண்ணிக்கிறவங்க வந்து அதோட பெரிய மனுஷன். நீ திருமாவளவர்கள் தப்பு கேட்குறாருன்னா அது தப்பே கிடையாது. தப்பு நஞ்சிச்சு, தப்பு தான், தப்பு திருத்திக்கணும். அதை விட்டுட்டு எந்த வண்டியும் போதலை, நான் தப்பு பண்ணலை என்று தட்டி கழிக்கக்கூடாது. ஏற்கனவே திமுக கட்சியில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் உருவாகிருக்கு. கூட்டணி கட்சி நீங்களும் வந்து பிரச்சனையை உருவாக்குனா வருகின்ற தேர்தலில் இப்போ ஓடி இருக்கிற யூடியூப் சேனலில் எல்லா விஷயமும் கரூர் தொகுதி உங்களுக்கு உண்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் 2 மாதம் ஓட ஆரம்பிக்கும். மக்களோட மனநிலை பாதிக்கும். இதனால் ஓட்டு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதால வந்து எந்த ஒரு கௌரவம் கிடையாது. இல்லை கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டோமா, தப்பு பண்ணால் அது மாதிரி கேட்கணும். வாழ்க அண்ணாமம், வளர்க புரட்சித் தலைவர் புகழ், ஓங்குக புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ்.